கொடுத்து உனக்கு என்ன வேலை கொடுத்து பெரிய திரு கேமராமேனு அப்படியே பிலிம் எடுத்துருவார். உள்ள போடாடே உள்ள போ. நாத்திர மயனுக்கு என் பொண்ண கொடுத்து நான் 4000 ரூபாய் கொடுத்து அவன் நாசகாக்கி முட்டேன் சுதாகர் என் பிள்ளைய கருத்து பாத்திர வண்ட மல்லா அள்ளி கொடுத்து நான் 10,000 ரூபாய் கொடுத்து அந்த பாதி வரக்கு முட்டையன் பிள்ளைய கரு நாத்தினா உங்களை வண்டியில ஏத்தனா அந்த மகனுக்கு என் பொண்ண கொடுத்து அவன் 4000 ரூபாய் பணம் கொடுத்து செத்தமட செவள மட கல்ல கொடுத்து நம்ம செம்பட்டு சந்தை கொடுத்து நம்ம ஒரு செத்தமட செவள மட கல்ல கொடுத்து நம்ம செம்பட்டு சந்தை கொடுத்து நாத்தனா மயனுக்கு பொண்ண கொடுத்து நான் 4000 ரூபாய் கொடுத்து நாசகாக்கி முட்டைய பிள்ளைய கேட்டு ரொம்ப சந்தோஷமையா. என் வயசுக்கு நான் சந்திக்காத நாரதரே கிடையாது. புதுக்கோட்டையில் ஒரு சூப்பர் ஸ்டார் இருந்தார். இன்ன வரைக்கும் அவர் பாடின பாடல் எழுதின கவிஞர் வேளாளராக இருந்தாலும் அந்த பாடலில் பட்டி தொட்டியெல்லாம் பரப்படுது எங்கள் அண்ணன் முத்தப்பாங்க. கண்ணை திறந்தா ஒளி இல்லே களை எடுத்தா நடவல்லே அப்படி ஒரு நாரதர். வரிச்சூர் பழனி பார்த்தாத்தான் ஊனமிங்கே ஊன யாருங்கோ மதுரை பி ஆறுமுக வெங்கல குரல் ஏ ஆட்டாதம்மா ஆட்டாத இந்த ஆறுமுகத்துக்கு காட்டாத அப்படி ஆளுகள்லாம் சந்திச்சு உங்களை முறையா திருப்பத்தூர் பகுதியில் சந்திச்சேன். உங்களை உங்க அப்பா மஞ்சள் பையில போட்டு கொண்டு வந்தார். நான் கூட நினைச்சேன் முள்ளிலையும் நினைச்சேன். பார்த்தா இவர் இப்படித்தான் இருப்பாப்புல. அன்னைக்கு சம்பளம் அவருக்கு வந்து வெறும் 300 ரூபா, அம்பளி மட்டும் 15,000 வாங்குவாப்புல. நம்மளையெல்லாம் ஊர்ல 10 பைசாவுக்கு மதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க பணமர தூரு மாதிரி இருக்கீங்க. காசிக்கு போனாராம் தொலைச்சு விட்டாராம். ஏன் தொலைச்சிங்க? அவனுக்கு பார்க்கும்போது ஜவராஜக்காரங்களுக்கு இதை கருவாடு பாக்கிச்சு மாதிரியே தெரிஞ்சிருக்கு. ஏதோ கெத்தாவை காய போட்டாதாரு தூக்கி போச்சாங்க. காசிக்கு போகும்போது தொலையும் போது அவன் நம்மளை அறியாமல் செய்த பாவங்கள்லாம் விளையிறான். ஜெயமாதவன் அவர்களே, நீங்க இன்னொரு கொஸ்டின் பண்ணீங்க மேடையில. பப்புனு என்பவன் சந்தனம் பூஜை விடணும். ஏன் அடுத்த வாரத்துல இருந்து உங்க கம்பு கூட்டு மசில வரைக்கும் எடுத்து விடுறேன். என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அனைத்து சங்கத்திலையும் நல்ல பப்புண்ணுகள் ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. லூஸ் பப்புன்னு ஒரே ஒரு ஆள், அது எம்கேஆர் தான். என்ன பேசுவேன் என்ன பாடுவேன்னு யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சா உங்களோட கூட்டம் அது வரைக்கும் உட்கார்ந்து இருக்காரு. கைதட்டலாம். போகும்போது 15 ரூபாய்க்கு போகும். எப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன் பாருச்சு. கருது வண்டியோட மோசமா. இப்போ கருது வண்டி சொல்லும் போதே ஞாபகத்துக்கு வருது. அவன் கருது வண்டி மிஷினே அந்த சத்தம் கேட்க அவங்க இந்த மைச்சட்டோட மோசமா பாட்டை போட்டுக்கிட்டு குதிரை கோயில் சேவலை பார்த்தோன்னு பின்னாடி நெல் பிடிக்க போன ஆளு எங்க ஊர்ல அடிச்சு போட்டு போயிட்டேன். நாசமா போகும். அதே மாதிரி இந்த டிராக்டர் உழவு உழுகுறோன்னு பாட்டை போட்டுருவேன். நடந்ததுப்பா. இப்பத்தான் கருது வண்டி கருது மிஷினை வச்சு அறுக்கிறீங்க. அப்போ மாடு புனையில 10 ரூபா வந்து வாங்க. மாடு சூடடிப்பா எல்லாம் தெரியுமா? உங்களுக்கு தெரியும். அப்படி டிராக்டர் சூடடிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு 4 பேர் வைக்க பிடிக்க போனவங்க. மார்கழி மாசம் நடந்த உண்மை. போயிருக்காங்க. டிராக்டர் வர நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு குளிர் தாங்க முடியல. ஏற்கனவே கருதை அந்த உலகம் போட்டுருக்காங்க. உங்களுக்கு கும்பலாம் சூடடிக்கிறது. குளிர்ல போய் எல்லாரும் உள்ள போய் படுத்து கருதை மேல போட்டு படுத்து கத்துருக்காங்க. டிராக்டர் காரை தூக்க வரிசையில் வந்தவே நிக்கல, மேல போட்டு அடிச்சு
4 பேர்த்தையும் கொலையில எடுத்துருக்கேன். அந்த மாதிரி நீங்க நல்லா ஆப்ரேட் பண்றீங்க தம்பி. உங்க மூஞ்சி இருக்கிறதுக்கே தேல் கொட்டின மாதிரி இருக்கே. தூக்க வரிச்சியா? கருங்குளம் ஜெயமாதவனா இல்ல கலிசேரி கண்ணே மயனா? கைதட்டம். எங்க அப்பாலாம் டெய்லி யூடியூப்ல பாப்பாரு. அன்பாலயத்துல உட்காந்து அவர் சொல்றாரு, எந்தெந்த பொம்பளைகளோ எங்க அப்பா எங்க ஆத்தாவெல்லாம் வயிறாளுகள் தான், எதுக்குடா அந்த பொழப்புன்னு. அந்த பையன் இந்த பையன் இந்த பிரான்ஸ் வயது அவர் பார்த்துட்டு இந்த காசை வாங்கிட்டு போய் நான் அன்பாலயத்தில் இருக்க வயசானவெல்லாம் காப்பாற்றேன். ஒரு பெட்டிக்காரன் பாரு என்ன இது பண்றேன். நான் இருந்துச்சு கூட்டம் பூரா போயிருச்சு. நான் வரும்போதே நான் பேசிக்கிட்டே வந்தேன். புதுக்கோட்டை பக்கம் இந்த பகுதியில் இந்த ஊர் கிராமத்தார்கள் அன்பானவங்க என் சொன்ன வாக்கை காப்பாற்றுவேன்னு சொன்னாங்க. தயவு செய்து பேசின தொகையை கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் உங்கள் ஊர் பக்கம் திரும்பி பார்க்காம போய் அப்படியே காசு தரேன்னா பொம்பளை ஆளுக தோடு மூக்குத்தியை கலட்டி நீ என்ன பண்ற, என்ன புருஷலிமையன் இப்படி என்ன நாடகத்தை கெடுக்க பார்க்கறியா? அது நாங்க நினைச்சாத்தேன். நாரதர் வர என்ன சொன்னார்? ஐயா என்ன சொல்றேன்னே தெரியல. நீ பாக்குறாள் எங்க இருந்து வர கொட்டாய மலை ஏறி பாரு. இங்க வந்து உட்காருங்க போ, பாலிமா இங்க போ, சண்டை வர போகுது. இன்னைக்கு தள்ளி போயிட்டாப்புல. ஏன் தெரியுமா? எப்பயுமே மைக் செட்டு மேலதான் நாரதரை தூக்கி அடிப்பேன். ஹலோ சாமி வரட்டும். என்னடா வர வர நாடகத்தை பாகுபலி படம் மாதிரியே கொண்டு விட்டாங்களே. மைசெட்டு போறாளா? துணை ராஜ நடிகரப்பா. நான் கூட மைசெட்டு போற ஆளுங்க. ஐயப்பனுக்கு மாலை ஓட்டு வந்து வணக்கம். என்னது வணக்கம் என்று சொன்னீங்க. இந்த சேனல் எனக்கு பிடிக்காது. புதிய வை வயல மாலியம் பார்ப்போம். தமிழரின் மாண்பை நாம் இருவரும் நான் காப்பாற்ற போகிறோம். மாம்போ சார பாம்பு மூக்காந்தண்ட அட்டு போகும் கோவத்துல இருக்கேன். என்ன காரணம் என்று கேட்டீர்கள் என்றால், நீங்களும் மிகப்பெரிய புலவர், ஆமா நானும் பெரிய புலவர். புலவர்களுக்கு சர்ச்சை வேண்டுமானதை தவிர சண்டை ஏற்றலாமா? தொட்டு பேசினதே ஒரு நாரதனை மூக்காந்தண்டி அடிச்சு திருப்பி அவர் பல்லுகள் எல்லாம் பேத்ததாக சொன்னாங்களே. என்னை பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டு போப்பா. ஏன்னா நான் பேரு வட்ட வந்திருக்கேன். அண்டாவுக்கு சுத்தி நிறுத்தாங்க. ஐயா அடிக்காத 2 வார்த்தை யூடியூப்ல வருவாடா. வாடா சரி வாடா. அண்ணன் தம்பிக்கல என்னடா? நானும் 15 வருஷமா பாக்குறேன். இதுக்கு முன்னாடி ஒரு காவி கடல்ல ஒரு வெட்டி, இப்ப கருப்பு கடல்ல ஒரு வெட்டி. சிரமமே படாது வாழ்க. உண்மையிலே உங்களை நினைக்கும் பொழுது மிக பெருமையா இருக்கிறது. ஏனென்றால் நிறைகுடம் தழும்பாது என்பதற்கு தாங்கள் ஒரு எடுத்துக்காட்டு. காலி குடமும் தளம்பாது இந்த வட்டையில கிடக்குறது. இந்த உலகத்துக்கு எதுவும் சொல்ல வர்றீங்களா நீங்க? இல்ல இவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. தெரியும், 15 வருஷமா எனக்கு தெரியும். இவருக்கு 2006ல வந்து இவர் 2007ல வந்தாரு. எல்லாம் அப்படிதான் தெரியும். பேச்சு திறமை தெரியாது. இல்ல நான் அதிகமா தெரியுங்களா? தெரியாது. ரோசக்கார் ரோசத்துக்காக என்ன விளக்க மாத்தால அடிதான் வாங்கிக்குவாப்புல. காலிக்கிட்ட துப்புங்க வாங்கிக்குவாப்புல. பேசிக்கிறேன். இப்ப பாருங்க இதெல்லாம் அவுத்து போட்டு மொட்டை குண்டிய கூட ஓடுவாப்புல. இதற்குத்தானே ஆசைப்பட்டேன் பாலகுமார். உன்னை யாரா தூக்க வச்சு எழுப்பி விட்டுவேன். என்ன போப்பாங்க ஓ கால ரிவர்ஸ்ல அடிப்பேன். அப்படி எதுவுமே தெரியாதவர் கூட ஆட்டம் ஆடக்கூடிய இந்த காலத்துல இத்தனை விவரங்களை, இத்தனை புராணங்களை, இத்தனை இதிகாசங்களை, இத்தனை இலக்கியங்களை, இத்தனை கவிகளை, இத்தனை சங்க இலக்கியங்களை படித்த உங்களை போன்ற அறிவாளி சந்திக்கிற பொழுது எனக்கு ஆத்ம திருப்தியாக இருக்கிறது. எனக்கு உங்களை மாதிரி ஆளை சந்திக்கும் போது கடுப்பா இருக்கா? 2 கிலோ செந்தட்டியை வாங்கி கவட்ல அப்பன மாதிரி இருக்கு. இது என்ன பொம்பளையால என்ன சொன்னாலும் சிரிக்கிறீங்க. என்ன நீ அப்படி செட் பண்ணி வச்சிருக்க? பூரா தலைக்கு 100 நாடகத்துக்கு வர்றவங்க வந்து பயந்துருவாங்க. ஆனா வந்தாங்க கைதல் சொல்றாங்க. சரி இருக்கட்டும், மகிழ்ச்சி. தாங்கள் யாருன்றீங்க அறிந்து கொள்ளலாமா? சொல்ல முடியாது. என்ன செய்ய போறேன்? ஏன் சொல்ல முடியாதுன்னா இப்ப இங்க கலா புடுங்குற வேலையான்னு கேட்கிறேன். வெளியே பெற வேண்டுமானாலும் கேட்கலாம். ஆனா 2 பெரும் புலவர்கள் எப்படி நக்கீரனும் கம்பனும் பேசிக் கொண்ட பொழுது அங்கே புலமை ஊற்றெடுத்து பாய்ந்தது, அதுபோல் நாம் இருவரும் சந்திக்கிற பொழுது அதே போல புலமை ஊற்றெடுத்து பாய வேண்டும்.
நக்கீரர் அவரும் பேசும்போது நான் ஒரு ஊருக்கார போய் திரண்டுட்டா பார்த்தாங்க நீ எங்கன்னு கருவில் உட்காந்து பேசினேன் அரசவையிலே போட்டி இருவருக்குமான போட்டி. அவர் கூறும் விளக்கத்துக்கு கவிக்கு இவர் விளக்கம் தெரிவிக்க வேண்டும். கவி தெரியுமா? ஆமா. என்ன அப்படி சொல்றீங்க? ஒட்டக்கூத்தர்னு ஆரம்பிச்சிட்டோம். ஒட்டக்கூத்தர் பாடினார். ஒட்டக்கூத்தருக்கு ஏன் தெரியுமா ஒட்டக்கூத்தர் என்ற பெயர் வைத்தார்கள்? ஒரு ஒம்பளை குத்தும் போது போயிருக்கேன். இது வந்து அவ்வளவுதான் இல்ல, வேற ஏதாச்சும் நல்லதா? வேற ஏதாவா? நல்லது, கொஞ்சம் நல்லா யோசிச்சு அடுத்த வாரம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன் மேடைக்கு. அடுத்த வாரம் சந்திப்பேன். தெரியல ஏன் ஒரே ஒரு மைக்கில் நிக்க மாட்டீங்களா? காலில் ஆணியா? நீங்க சின்ன திரை பெரிய திரைக்கு போயிட்டீங்க. இப்ப ஏன் சொல்றீங்க அப்படின்னா தலையை வெட்டி வச்சிருவாங்க. சரி, தலை வெட்டினா உயிர் போயிருமா இல்லையா? ஒட்ட பொறுத்தவர்னு சொல்லுங்க. ஒட்ட கூத்துறதே அவர் பேரு. அதாங்க வெட்டப்பட்ட தலையை இவ்வளவு தெரியுமா விவரம்? நான் ஏன் தெரியாத உங்களை சாதாரண நினைச்சிட்டேனா? ஏன் ஸ்பெஷல் சாதா என்னண்ணே? ஆக வெட்டப்பட்ட தலையை ஒட்ட வைத்து பாடினாரே அவர் பேர் என்ன? ஒற்ற கூத்தார். ஆமா, அப்படிப்பட்ட ஒற்ற கூத்தர் பாடினார். அற்புதமான கவி. நீங்களும் படிச்சிருக்கீங்க, நானும் படிச்சிருக்கேன். பேசுவோமா? பேசு. விக்கா புக்கா வித்தாவு போய் அக்கார போய் தொக்கார சொல்ல தவறுதலான கவி. தெரியாம சென்னையில எதுவும் ஒர்க் பண்ணீங்களா? இல்ல, நான் இங்கே தானே பாருங்க. ஓத்தாங்கம்மான் ஒற்ற கூத்தர் பாடிய கவியை பாடிக்கொண்டிருக்கிறேன். விக்கா புக்கா வித்தாவு போய் அக்கார போய் தொக்கார சொல்ல பாடத்தி வெப்பாடப்புள் நெய்தானத்தான சேவித்தே. பள்ளிக்கூடம் போகும்போது இவை வந்து குறுக்கிற மாதிரி. புலவரே, நான் என்ன பாடினேன், என்ன பாடிட்டு இருக்கீங்க? நான் வந்து நீங்க வந்து பாடிய கவியை உங்களுக்கு நிரடு. இந்த கவி உங்களுக்கு பிடிக்கல நினைக்கிறேன். வேற கவி. கவி காலமேகம் ஒரு கவி படிக்கிறா. கவி காணாம போயிருச்சா? காணாம போலையா? கவி காலமேக புலவர். ஒரு எழுத்த வச்சு கவி பாட முடியுமா? முடியலாம். எப்படி முடியும்? அவர் பாடி இருக்கல, அதைத்தானே சொல்ல போறேன். உடனே திருப்பி அடிச்சீல. ஆனா தா 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 என்ற ஒரு எழுத்தை வைத்து கவி பாட முடியுமா? எங்க பாருங்க. ஆனா பாடினார் அவர். தத்தித்தா தூதி தாவிக்கு தூதி நெத்தா தூதுதி நெத்தா தூதி துதுதி புதுதி விபூதி தாண்ட ததுத்தினே வரும். தத்தித்தா தூதி தாது திட்ட தூதி தூதி துத்துதி பிரசாதம் எடுத்துக்கோங்க. இப்ப நான் பாரதுக்கு நீ பாரதுக்கு சம்மதம் இருக்கு ஏதாச்சும்? எல்லாமே சாமி கூந்தது. நீ ஏன் இதை கத்திக்க மாதிரி நீர் நீட்டு போற? அப்ப இந்த கவி வேணாம் உங்களுக்கு? வேணாம். காக்கி பாடுகிறார் பாடுகின்றார் ஒரு கவி. கால் என்று எழுதி வைத்து பாட முடியுமா? ஆமா, முடியாதுல. பாடலாம். ஆனா அவ பாடுனா எப்படி பாடுறாரு? எப்படி? காக்கை காகா கூகை கூகை காகா காக்கை கூகு கூகு காக்கை கூ காக்கை கூ கூபுர குயில் சேவரை. அது சினிமா பாட்டு. சினிமா. அப்ப இது கவி கிடையாது. அப்ப உங்களுக்கு கவியை பாட விருப்பம் இல்லை. நாம் என்னமா புராணங்கள் பேசுவோமா? பேசுவோம். பிரம்ம புராணம், பத்ம புராணம், பவிஷ்ய புராணம், வராக புராணம், ராம புராணம், அகத்திய புராணம், புராணம், பிரமாண புராணம், பிரமணிகை, தேவதேவனம், அக்னி புராணம், வாயு புராணம், பருட புராணம், கந்த புராணம், தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, அதெல்லாம் ஊரு பேரு. அந்த பஸ்ல எல்லாம் போய் போட்டா வச்சுக்கிட்டு புராணத்தின் பெயர். நான் புராணங்கள். ஆமா, இத்தனை புராணங்கள் தாங்க படித்திருக்கிறீர்களா? புராணம் பூரா தெரிந்தவர்கள் யார்? புராண புயல் என்று உங்களை உலகமே சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சுனாமி வந்ததே என்ன திருந்தாமத்துல என்ன புராண புயல் கிடையாது. நான் புராண செம்மண். செம்மண் இல்ல, பாரு செம்மண். என் வீடு அடிச்சுங்க கட்டுறதுக்கு. என்ன அன்பான இன்னமா கட்டி முடிக்க? அது முடிஞ்சு ஆளு நிறைய இருக்கேன். இதிகாசங்கள் சொல்லியிருக்காங்க. ஆமா, ராமாயணம், மகாபாரதம். பட்டு நடிச்சுங்க படிச்சிருக்கியா? பட்டு நடிச்சா நான் டோனி சிசியங்க. அடுத்த வருஷம் கலந்து வீரல் இந்த வருஷம் முடியுதா உங்களுக்கு? இருக்கு. இருக்கா? என்ன காரணம் கேட்டீங்க அப்படின்னா இதிகாசங்கள் மூன்று. இதுல முதல் இதிகாசம் என்ன அப்படின்னா அதுதான் ராமாயணம். ராமாயணம் படிச்சிருக்கீங்களா? ஏன் படிக்காம பல்வேறு ஒண்ணுதானே வச்சிருப்ப. ஆனால் 7 காண்டங்களை நான் வைத்திருக்கிறேன். நான் 20 காண்டா வச்சிருக்கேன். 7 காண்டம் 20 வாங்க. எனக்கு தெரியாதா? நான் மெடிக்கல் வாங்கல, எனக்கு தெரியாதா? மெடிக்கல் எதுக்கு புத்தகத்தை வாங்குற நீ? காண்ட சின்ன பிள்ளை பலூன் அடிச்சு பலூன் கடைக்காரன் போயிட்டே மெடிக்கல் போய் ஊதி கொடுத்தேன். அதை வாங்குவதற்காக நான் வச்சிருக்கிறது திருச்சி முழுக்க அலைஞ்சு, தஞ்சாவூர் முழுக்க அலைஞ்சு, தேடி அலைஞ்சு அந்த காண்டங்களை வாங்கினேன். நான் பெரிய ஆஸ்பத்திரிக்கு நான் காலையில போவேன். பாக்ஸா போட்டு வச்சிருக்கேன். பெரிய ஆஸ்பத்திரி எங்கேயா புத்தகம் வைக்கிறாங்க? காண்டம் தாயா, அந்த காண்டம் தானே. ஒரு காண்டம் 650 ரூபா. அது நீக்குலக்காரங்க அவங்க நாட்டு வச்சு வாயில குட்டி காண்டம் என்றால் புத்தகம் என்ற அர்த்தம். என்ன அர்த்தம்? பாட காண்டம், அயோத்தியா காண்டம், ஆரணிய காண்டம், கிருஷ்ணந்தை காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம்,
உத்தரகாண்டம். நான் சொன்னது குத்தகாண்டம். அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குங்க? ஈச்சினாரை இருவர் ஏன் சேர்ந்து எனக்கு ஏற்றினார்கள். படித்தவன் பாட்டை கொடுத்தான், எழுதியவன் ஏற்ற கிடைத்தான் என்றார்களே. தெரியாம நடிக்கிறீங்க. நான் கோமாளி அப்படித்தான் சிரிச்சுங்க. அப்படி இல்லைங்க, உங்களுடைய கதாபாத்திரம் வேண்டுமான கோமாளியா இருக்கலாம். ஆனா நீங்க எத்தனை மேடையில ராஜபாடு போட்டிருக்கீங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த ஊர்ல என்ன நானும் வைக்கிறேன்றது மட்டும்தான் வருத்தமான ஒரு செய்தி. மழையும் பெயர் அந்த அடிப்படையிலே சிறப்பான நடத்தி பற்றி அருமையாக சொல்லிடுது. செருப்ப காணாமா? செருப்ப காணவில்லையா? சிறப்பான செருப்பு பத்தி பேசலாம். ராமாயணத்திலே கைகை கேட்கடா வரும். என்ன வரம் கேட்கிறா? செருப்பு வரும். இல்லப்பா, ராமா நீ காணாம செல்ல வேண்டும். என் மகன் பாரத நாட்டை ஆள வேண்டும். எப்ப என் மகன் கையை சொன்னாரோ அப்பதான் ராமர் அதிர்ச்சிக்குள்ளாகும். அப்ப என் அம்மா கையை இல்லையா? ஏன்னா அதனால வரைக்கும் தன்னை பெத்த அம்மா கையை நினைச்சாரா ராமர். அதிர்ச்சிக்குள்ளாயிட்டார். காட்டுக்கு போயிட்டார். பரதம் கூப்பிடுறேன், அண்ணே தெரியாம அம்மா வளங்கிட்டு உங்களை காட்டுக்கு அனுப்பிச்சு நீ திரும்ப நாட்டுக்கு வாங்க. உங்க அம்மா தான் எங்க அம்மா இருந்தாங்களா? காட்டுக்கு விட்டதா? நீ இவன் நாட்டு ஆடுறா. இவன் கேட்கல. சரிப்பா நீங்க வரமாட்டே, உங்க செருப்பை கொடுங்க அப்படின்னு அண்ணனுடைய செருப்பு கலட்டி என்ன பண்ணாரு? செருப்பை கலட்டி தன் தலையில் சுமந்து கொண்டு வந்து அரசாட்சி செய்கின்றார். பாத்தீங்களா? செருப்புக்கு தான் சிறப்பு. இவங்க 61 நாயன்மார்களே கண்ணப்ப நாயனா இருக்காரு இல்லையா? அவர் சிவபெருமானை சுத்தம் செய்யும் பொழுது எப்படி நம்ம சுத்தம் பண்ணுவாரு? அந்த அவருடைய சிவலிங்கம் முழுக்க இலைகளும் கிளைகளும் பூக்களமா நடக்குமா. கூட்டுக்கு செருப்பை கலட்டி சப்ப 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 அடிப்பாராம். ஏன்? சுத்தம் பண்றாராமா. இதையே வேற யாரும் ஒருத்தர் பண்ணியிருந்தா சிவன் சும்மா இருப்பாரா? அவ்வளவுதான். செருப்பு திருப்பி பேசிடுவாங்க. நெற்றி கண்ணத்து திறந்து எரிச்சிருப்பார். எரிக்க முடியாது, தீப்பெட்டி வேலை கூட இல்ல. சிவன் நெற்றி கண்டு இருக்கலையா? காலத்துல ஏரியா தீப்பெட்டி. சரி, அப்ப எரிச்சிருப்பார். ஆனால் தன் உற்ற நண்பனாக அவரை கருதியாக மட்டுமே அவரை விட்டார். ஏன்? தன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொண்டார் கண்ணப்ப நாயனர். அப்ப அங்கே யாருக்கு சிறப்பு? சிறப்புக்கு சிறப்பு. தெரியாம கேட்டுக்கிட்டே மன்னிச்சுக்கப்பா. இத்தனை விளக்கம் ஒரு உண்மையிலே ஒரு புராணங்களை இதிகாசங்களை முறையாக படித்து உங்களிடத்தில் பேசுவதுதான் என் தலையாய கடமை. அற்புதமா சொன்னீங்க. இடத்தின் பெயர் என்ன? வேலிமலை சாரன். பட்டு நினைச்சுட்டா சொல்லப்படுது. இந்த இடத்தின் பெயர் என்ன தெரியுமா? இதைத்தான் கூறுவார். தினமும் இந்த இடத்துக்கு குப்பை ஓடிக்கிட்டு இருக்க வேற தெரியலாம். இருந்தாலும் ஒரு சொல்லும் பொழுது ஒரு கம்பியமா சொல்றீங்க. கம்பி வேலிமலை சாரலுங்க. இவ்வளவு பகுமானமா சொல்ற. வேலிமலை பத்தி எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியும். சரி, இடம் வேலிமலை. வேள்வி என்றால் என்ன? என்ன? யாகம். யாகம் நடத்தக்கூடிய யாரு? முனிவர். முனிவர் யாகம் நடத்துவாங்க. நான் கீழே இது விதைச்சிருக்கான். எங்க அப்பா முதல்ல அப்படித்தான் தினவரைக்கு சொல்லாம மாத்தி விதைய கொடுத்துட்டாங்க. விதைச்சு முளைச்சு பார்த்தா ரைடு வந்துட்டாங்க. நீங்க சொன்னது கூட அந்த விளக்கத்தை அற்புதமா சொன்னீங்க பத்தியா? வேற யாரும் இது மாதிரி சொல்ல முடியுமாங்க? சொல்ல படிச்சா மட்டும்தான் இது மாதிரி சொல்ல முடியும். உங்கள் அறிவை கண்டு நான் புலகாங்கிதம் அடைகிறேன். இந்த பக்கம் புதுசு புதுசா இருக்கு தமிழ்லாம். மெய் சிலிர்த்துக் கொண்டிருக்கிறேன் உங்கள் அறிவாற்றலை பார்த்து. அற்புதமா சொன்னீங்க. முனிவர்கள் வந்து வேற எங்கேயுமா வந்தாங்க? அல்ல, இங்கே வந்தாங்க. யாகம் செய்தார்கள். ஆமா, யாகத்தில் வருவது என்ன? வேள்வி. அவ வேலி பண்ண மலை வேலிமலை. அப்படித்தானே? இதுதான் படித்த அறிவாளி கடல் கிளாஸ் மீட்டிங். என்றால் கேட்பது என்னுடைய கடமை, சொல்வது என் கடமை. உங்க கடமை தானே? ஆமாங்க. என் கடமை நான் காப்பாற்றணும். உங்க கடமையை நான் செய்யணும். காப்பாற்றணும் இல்லையா? கூறுகள். ஏன் வேலிமலைக்கு வேலிமலை என்ற பெயர் வைத்தார்கள்? உங்களை போன்ற முனிவர் வந்து யாகம் நடத்தினால இது வந்து யாகத்துக்கு மலை பேர் வேள்வி. வேள்வி என்றால் யாகம், யாகம் நடத்துற முனிவர். அதனாலதான் இந்த வேலிமலை சாரல். எங்கே இருந்த நாளா? எங்க இருந்த? உள்ளதானே 10 மணில இருந்து பவுடர். அது இல்லப்பா, இப்படி ஒரு அற்புதம் விளக்க சொல்றீங்களே. இந்த கலைஞரை விட்டு ஏன் நீங்க விளைய போறீங்க? இப்படியான விளக்கத்தை வேற யாரும் சொல்ல முடியுமா? அற்புதமா சொன்னீங்க. முனிவர்கள் வந்தார்கள், யாகம் செய்தார்கள். யாகத்தின் மறுபெயர் என்ன? வேலி. வேலிமலை மலை வேலிமலை. அப்படித்தானே? கேட்பது என் கடமை, சொல்வது என் கடமை. சொல்லுங்க, ஏன் வேலிமலைக்கு வேலிமலை என்ற பெயர் வைத்தார்கள்? இந்த மேல தயக்கமா இருக்கா? சிவாஜி கதையோட மோசமா அடிக்காது. அதே சம்பளம் தானே கொடுத்தாங்க. 300 ரூபாய். ஏன் வேலிமலை அப்படின்னு கேட்கறீங்க? முனிவர் வந்து நகைச்சுவை பண்ணிட்டு இருக்கீங்க. சிரிக்கிற நீ இப்ப உன்னை எவ்வளவு பாராட்டிக்கிட்டு இருக்கேன். எந்த பப்புன்னு சொல்லாத வழக்கத்தை நீங்க சொல்லிருக்கீங்கன்னு உங்களை எவ்வளவு பெருமைப்படுத்திக் கொண்டு இருக்கிறேன். உங்க தானே முனிவர் வந்து என்னமோ நினைக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு பட்டியல் என்கிட்ட கேட்கிறீங்களா அப்படின்ற மாதிரி உங்க எகத்தாலமா தெரியுது.
வேலி மலை. ஆனா நான் விட மாட்டேன். ஏன்னா எந்த பப்புன்னு சொல்லாத விளக்கத்தை நீங்க சொல்லிருக்கீங்கன்னா சும்மா விடலாமா? உங்கள்கிட்ட இருந்து நோண்டி நோண்டி விவரத்தை கேட்க வேண்டும் என்று என் ஆவல் ஊற்றெடுத்து பாய்ந்து கொண்டு இருக்கிறது. நோண்டி நோண்டி புண்ணு வர. சரி, விளக்கத்தை கூறுங்கள். சொல்லுங்க. ஏன் வேலி மலை அப்படின்னு வந்தார்கள், யாகம் செய்தார்கள். யாகத்து மலை என்ன? வேலி. வேலி மலை. வேலி மலை பரங்கி மலை உண்டு. மலை உண்டு. ஆமா. போயிருக்கீங்களா? பரங்கி மலை போயிருக்கேன். எங்க இருக்கு? மல்லம் மல்லம் மருத மல்ல. அது மருதமலை இங்க கோயம்புத்தூர் பக்கம் இருக்கியா? பரங்கி மலை எங்க இருக்கு? எங்க இருக்கு? தமிழ் வெளியில இருக்கா இல்லையா? அதெல்லாம் போக முடியாது. கேள்வி சரித்திரம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன் பரங்கி மலைக்கு பரங்கி மலைன்னு பேரு? அங்க என்ன பரங்கிங்க நிறைய இருந்துச்சா? இல்லங்க, ஒரு முனிவர் இருந்தாரு. நான் பண்ணிட்டு முனிவர் ஒருத்தர் இருந்தாரு. இனியா முனிவர் பேரு? நீ வாங்குறத போது நீ ஒரு ஒழுந்து சொல்லு. என்ன சரியில்லை, ஆனா பாதி பேர் தான் சொல்றீங்க. பிரிங்க முடியும். என்ன பண்றாரு? மும்மூர்த்திக்கு சாபம் கொடுத்துட்டார். சாம்பல் அது கழுவி கொடுத்தாரு. சாபம் கொடுத்து விட்டார். மும்மூர்த்திக்கு சாபம் கொடுத்துட்டாரு. அந்த மன வேதனை தாங்காம போய் அமர்ந்து அந்த சாப விமோசனத்துக்காக தவம் செய்கின்றார். அவர் பேர் என்ன? பிரிங்கி அமர்கிறார். பிரிங்கி அமர்ந்தானே பிரியமலை 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 பிரியமலை. என்னவா இருக்கு? அதான் பிரியமலை. என்ன ஊரா இருக்கு? சொல்லு பாரு. அதிசயமா பேசிக்கிட்டு. அதிசயமா பேசுறேன். போய்யா சாமி அறல ரேவடியா. பிரிங்கி அமர்கிறார். பிரிங்கி அமர்ந்தாரு. பிரியமலை 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 பிரியமலை. இன்றைக்கு பரங்கி மலையா இருக்குது. ஆக பிரிங்கி மலைக்கு ஒரு அர்த்தம் இருக்கின்றது. இந்த மலையின் பேர் என்ன? என்னதை விட்டு நீ போலையா? அர்த்தம் யாரு சொல்லணும்? வேலி மலை. நீ தான் சொல்லணும். ஏன் வேலி மலை? ஏன் முனிவர் வந்து இந்த இடத்துல கோமணத்தை கழட்டி வச்சுட்டு வெளியே போயிட்டு வந்தாங்க. ஏய், அப்படிலாம் வந்து புராணத்துல இல்லையே. நீயே பேசினா போயிட்டு வரேன். ஏய், எங்க போறீங்க? அர்த்தம் இருக்கிறது. அட்டை புடிச்சிருக்கா? நார்த்தமலை மலை கேள்விப்பட்டீங்களா? ஆமா. நார்த்தமலை மாரியம்மா. ஏன் அது நார்த்தமலை அப்படின்னு நல்ல பாடு அந்த பாடு. நார்த்தமலை எல்லையிலே நாரத அமர்கின்றார். நாரத அமர்ந்தாலே நாரதமலை 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 நாரதமலை. இன்னைக்கு என்ன இருக்கு? நார்த்தமலை. அர்த்தம் இருக்கலையா? ஏன் நார்த்தமலை வந்து முத்துமாரிக்கு மட்டுமா சிறப்பு? ஏற்கனவே நார்த்தங்க ஊர்ல வந்து இங்க ஃபேமஸ் சக்தி ஊருக்கான ஒரு கம்பெனி வச்சிருந்தேன். அப்ப நார்த்தங்க ஊருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அப்படியே இதுக்கு இல்லையே. நான் சொல்றதை நம்புறாளே கை தட்டலாம். அவ்வளவு 12 வருஷம் ரொம்ப கெடுத்து வச்சிருக்க ஆளுகளை. அவ்வளவு ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் நார்த்தங்க ஊர்ல போட மாட்டாங்களோ? ஏய், போடுவாங்கயா. ஆனா அதுக்கு அது காரணம் இல்ல. பலாப்பழத்துக்கு பேர் போன ஊர் எது? திண்டுக்கல் பலாப்பழம், சிறுமலை பழம். அதே சிறுமலை பழம் புதுக்கோட்டையில வந்து அந்த பழத்தை திங்காம என்ன சாமி போடுறாங்களா? அவ்வளவுதான். கை தட்டலாம். நார்த்தங்க போட மாட்டாங்க. யாருக்கா நீங்களா? கூட கேட்டுட்டாங்க. 17 வருஷமா எப்படி அவங்க மூளைச்சாலையை பண்ணி வச்சிருக்கீங்களா? அப்ப என்ன காரணம்? நார்த்தாமலைக்கு அர்த்தம் இருக்கிறது. ஓ மலை என்ன மலை? அத எனக்கு வந்துச்சு வா. வந்துச்சா? வா. ஏய், நீனே சொல்லணும் அர்த்தம். ஏன் வேலி மலை என்று பெயரிட்டார்கள்? முனிவர் பிரான்மலை என்ற மலை உண்டு. ஆமா. கேள்விப்பட்டீங்களா? ஆமா. இங்க இருக்கு. கொட்டாமலை பக்கத்துல பிரான்மலை. கொட்டாமலை. பிரான்மலை. ஆமா. ஏன் பிரான்மலைக்கு பிரான்மலைன்னு பேரு? கள்ளப்பிராந்து வந்து கோழிக்குள்ள தூக்கி போயிருக்கு. கள்ளப்பிராந்தா? ஏய், பிரான் எம்பிரான் திருஞான சம்பந்தர் வழியின் பொழுது சிவன் காட்சி கொடுத்தார் அந்த மலை மீது. இது சாதாரண மலை இல்ல, இது எம்பிரான் மலை, இது எம்பிரான் மலை, இது எம்பிரான் மலை என்று சொன்னாலே காலப்போக்கில் சொல்றது நான் நடிக்கிறது. நாடகம் பார்த்தாலே பாருங்க. ஏன் பாக்குறீங்க? அர்த்தம் கூறிக்கொண்டிருக்கிறேன். பிரான் மலைக்கு அர்த்தம் இருக்கின்ற பொழுது ஓ மலை என்ன மலை? அர்த்தம் இருக்கா இல்லையா? கடும் உன்னை சபிச்சிருவேன் பாத்துக்க. கருப்பா செவனப்பா வாங்கி வச்சு குடிச்சிட்டு வா. சுதார மாதிரி இளையா போதா யூரின். ஏய், விளக்கத்தை கூற வேண்டும். விளக்க பொருதி பிரான் மலைக்கு அர்த்தம் இருக்கின்ற பொழுது அர்த்தம் என்ன? என்ன என்ன என்ன? அந்த அரபி கடலோரம் ஒரு அழகை கண்டு கும்ம கும்ம கும்ம. இப்ப நான் கேட்கறதுக்கும் நீ பாடுற பாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? எத்தனை பப்பட லூஸ் ஆகிட்டு வந்திருக்க? இந்த பாவம் சும்மா விடாது. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி கேட்கிறேன். என்ன புரியுற? அண்ணாமலை என்ற மலை உண்டு. ஏன் அண்ணாமலை? கர்ணன் கூட பார்த்தாரு. அது அண்ணாமலை கிடையாது, அண்ணாமலை. பங்கண்டா பால்காரே பஸ் மாட்டை பத்தி பாட போறான். அது அண்ணாமலை திருவண்ணாமலை அது வேற. இது அண்ணாமலைன்னு ஒரு ஊர் இருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல. ஏன் அண்ணாமலைக்கு அண்ணாமலை? அங்க கிண்ணம் வந்து கிண்ணத்துக்கு அண்ணத்துக்கு ஏன் சம்பந்தம்? ஏன் அண்ணன் வந்து கிண்ணத்துல தண்ணி குடிக்காதோ? கர்ணனாகப்பட்டவன் பூலோகத்துல எல்லா தரம் பண்ணான். ஆனா அண்ணன் பண்ணல, சொர்க்கத்துக்கு போயான். நம்ம பேசுறதே அவனுக்கு வந்து சீரியல் மாதிரியே தெரியும். ஏப்பா எப்படி படுத்துட்டு பாக்குறேன்? ரெண்டு கள்ளப்பருப்பு கொடுத்துக்கிட்டே பாருப்பா. என்ன சொர்க்கத்துக்கு போகிறான். சொர்க்கத்துக்கு கர்ணன் போறான். பசிக்குது. என்ன வழி? நீ பூலோகத்துக்கு போ. 7 நாள் தங்கி இருந்து அன்னதானம் போடு.
அண்ணன் போட்ட பிறகு மேலவா பூலோகத்து வந்தா அன்னமட்டவன் முருகன் ஆலயத்தை அப்படி கர்ணன் அன்னமட்ட மலை இன்னும் என்ன மலையாக இருக்கிறது? அன்னமலை. அன்னமலைக்கு அர்த்தம் இருக்கும் பொழுது ஓ மலை என்ன மலை? வேலிமலை. நெஞ்ச அடைச்சு பேசிட்டு இருக்க நீ பகுமானமா இருக்கிறீங்க. அவ்வளவுதான் அர்த்தம் இருக்காதையா? என்ன அர்த்தம்? குண்டமலை என்ற மலை உண்டு. ஏன் முருகனுடைய வாகனம் வகிலாகப்பட்டது குன்றாக மலை என்றது. ஆக சாபம் கொடுத்து விட்டார், நீ பூலோகத்து போ குன்றாக மாறு என்று. அப்படி மயிலாகப்பட்டது குன்றாக மலர்ந்தாலே குன்ற மலை என்ற மலை உண்டு. அதுபோல வேலி மலைக்கு என்ன அர்த்தம்? அது அர்த்தம் புராணத்துல இதிகாசத்துல இலக்கியத்துல காப்பியத்துல. காப்பியம் தெரியுமா? என்ன வில்லுப்பாட்டு மாதிரி ஆயிடுச்சு. 50 காப்பியம் தெரியுமா? உனக்கு 5 ரூபாய் காப்பி வித்தாங்க, அது உனக்கு தெரியுமா? அது எப்படி எனக்கு தெரியும்? எல்லாமே தெரியும். சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாவதி, குண்டகேசி படிச்சிருக்கியப்பா? அடுத்து 2 பேப்பர் தான் படிச்சு 3வது பேப்பர் படிக்கும் போது எங்க அப்பா ஜானியால சொல்லிச்சு போய். சரி, 5வது காப்பியம் தான் சீவக சிந்தாமணி. சிந்தாமணி அப்படி லெஃப்ட் எடுத்துனா கோரிப்பாளையம். ஏய், அது மதுரையில இருக்க பகுதி. நான் சொல்றது 50 காப்பியங்கள். காப்பியம் ஏன் கோபம்? முனிவர் வந்து கோபமான முனிவர் யாரு? துர்வாச முனிவர். நீங்க சாந்தமான முனிவர். ஆமா, ஓடி போய் அந்த ஐஸ் வாட்டர் குடிச்சிட்டோம் வந்து முக்கி எழுதுறியப்பா. சரி, அமைதியாக உரையாடுவோம். என்னை பற்றி ஒருத்தர் தாங்கள் கேட்டீர்கள் என்றால் சரியா கூறுகின்றீங்க. கேளுங்க. அவசியம் பேசுவா அழகா பிரியா சூத்திர பிரியா. என்ன 12 வருஷம் பேச முடியாதுமா? ஏப்பா சாபம் கொடுக்குறியா வர கொடுக்குறியா? எது பேசினாலும் ஏப்பா ஒரு தோரணையா இருக்க வேண்டும் அல்லவா? தோரணையில மண்ட விடுங்க. இப்படி தோரணையா? நான் தான் நாரத மகரிஷி. இதை பார்த்தாலே 39 கோடி தேவர்களும் 44 சுவார்மை கிடுகிடு என்று நடுங்குவார்கள். ஏன் அத்தனை பேரும் நரம்பு தரிச்சு வந்துட்டாங்களா? அவ்வளவு பயம் என் மேல. பிரம்மா விஷ்ணு மும்மூர்த்தியும் என்னை பார்த்த உடனே எந்திரிச்சு நிற்பாங்க. என்ன இஷ்யூ பிடிச்சிருக்குதானே? இப்ப நீங்க தானே சொன்னீங்க நடக்கிறேன். அப்படியே பயத்தோ இவர் வந்துட்டாரா? ரொம்ப பயங்கரமான ஆச்சே அப்படின்னு உலகமே என்னை கண்டு வரும். சுதாகர் வாடா. அதுக்கு என்ன எங்க மாமன் பேர் வைக்கிறது? உங்க பேர் நாரத மகரிஷி. நீங்க எங்க இருந்து வரீங்க? அசுரம், விதனம், சுதனம், திராதனம், மகாதனம், ரசாதனம், பாதாளம், பூலோகம், பூர்லோகம், சிவலோகம், தனலோகம், தபோலோகம், மகாலோகம், சத்தியம். எவனையும் பஸ் விட்டு கேட்டாங்க. அவன் போய் சேர்றதுக்கு 2025 தான் போவேன். ஏப்பா புதுக்கோட்டை போன எப்படி? புதுக்கோட்டை அந்த கோட்டை அந்த எங்கேயிருந்து வரணும் கேட்டீங்க? இத்தனை நோகங்களை கடந்து வந்திருக்கிறேன். நான் எத்தனை வேகத்திலேயே கடந்து வந்தேன். விட்டு போயிட்டா புஞ்சித்த கோழி மாட்டேன். அப்ப இது வேணாம், நம்ம சங்க இலக்கியத்தை பேசுவோம். திருமுறை நாட்டுப்படி, பொது நாட்டுப்படி, சிறும நாட்டுப்படி, பேசும நாட்டுப்படி, பேசுகிற பாட்டு, முல்லை கலகி, பற்றிய பாறை, மழை வழி கடாம். மழை கடாவா? மழை விழுகலாம் சங்க இலக்கியம். தனியா பேசிக்கிறது. போயிட்டு உனக்கு லெட்டர் போட்டு விட்டேன். நம்ம இருவரும் சேர்ந்துதான் பேசலாம். அப்ப 10 பாட்டு வேணாம். 8 தொகை சட்டை குறுநகை 500 பரிசுபட்டு பரிமாறல் கடித்தொகை அகநானூறு புறநானூறு 8 தொகை பேசுவோமா? முந்தானே நம்ம சிறுமான பேசுன தொகையை வாங்க முடியல. 8 தொகை வரைக்கும் பேசுன தொகை வாங்க முடியல. என்ன தொகை கேட்டாலும் கிடைக்கும் உங்களுக்கு. ஐயா கவலைப்படாதீங்க. உங்க பேர் நாரத தானே? ஆமா. எங்க இருந்து வரீங்கன்னா இங்க இருந்து வரீங்கன்னா முடிச்சுட்டேன். அதே சொல்றேன். அகலம், விதனம், சுதனம், திராதனம், மகாதனம் பரம்பரை சீக்காது மாத்திரது டாக்டர் பார்த்தேன். இத்தனை லோகங்களை கிடந்து நான் வந்திருக்கிறேன்ப்பா. வந்து இருக்கு லோகம் ஊரு இருக்கியா? ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்க? சத்திய லோகம் சட்டியை போட்டு இவரு சிரிச்சா கூட போறாங்க. என்ன சொன்னாலும் அவங்க சிரிக்கிறாங்க, மூளை செலவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த வேதனை தாங்க தாங்க. அவங்க மூளையை இப்ப சிரிக்கும் போது உங்களுக்கு எரிச்சலாவே இருக்கு. என் கதாபாத்திரம் அர்த்தம் செய்ய முடியும். சரியா? நாரதன் என் தந்தை பிரம்மா, தாய் கலைவான். புரியலையா? வெள்ளை கடை கொடுத்தி, வெள்ளை படி கொண்டு, வெள்ளை அதிகாரத்தை வைத்திருப்பார். ஆத்தா நைட்டியை போட்டு கூட சாமி இருங்க, இத்தனை சிறப்பு என் தாய் கொண்டு. சாமி ஒரு நிமிஷம், இவங்களை எல்லாம் சிரிக்க வைக்கிறீல்ல தாதா, சாமியை சிரிக்க வச்சிருக்கியா? சிரிக்க வைக்க முடியுமா? இவர் முகரையை பார்த்தா எனக்கு சிரிப்பு. நீங்க வேற அப்படி ஒரு முகம். இவ்வளவு அற்புதமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், அற்புதமாக புராணங்களை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். தங்களுடைய நாமோதயம் என்னவோ? நாம இங்க ஓட்டுக்க பட்டதானே நாமோதயம். என் பேர் என்ன தெரியுமா?
அதான் கேட்கறேன் சொல்லு. அம்மாவோட பிறந்த சின்னம்மாவோட சித்தி ஒன்று ஆடு மேய்ச்சா. ஆடு மேய்க்கும் போது அத்தை அங்கிட்டு செம்பரி ஆடு மேய்ச்சிட்டு போகும்போது 2 பேரும் சண்டை வந்து தலைமையத்தை குடிச்சு அடிச்சு வரப்போ விழுந்தாங்களா. அப்ப அங்கிட்டு பொன்னிச்சாமி வந்து அவன் சண்டையை வளர்க்க சொல்லிட்டு எப்போ பொம்பளை சண்டை விடும் போது ஆம்பளை வந்து தலையெல்லாம் 2 பேரும் வழக்கமாக கிடைக்கும். கேட்டா அதை சொல்லணும். உங்க ஆத்தால சேர்ந்தா சண்டை போட கேட்டான். பேர் வைக்கும் போதே இப்படி பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனை இதையான்னு கேட்கல. உன் பேர் என்னன்னா என் பேர் இன்னது அதோட முடியும். என் பேர் வைக்கணும்னு எங்க அப்பா சொல்லும் போது அடைய பிரச்சனை ஆயிப்போச்சு. அப்படித்தான் இடிச்சாங்க. மாவளம் கழிச்சுட்டே மலைய தொகையில மாவளம் இடிச்சாங்க. உன் பேர் என்னப்பா? பேர் தான்ப்பா. என் பேர் வைக்கும் போதுதான் அப்பா. ஓ உங்க பேருக்கு அர்த்தம் இருக்கா? என் பேருக்கு அர்த்தம் இருக்கு. நான் என்ன தண்ணீர் தருகின்ற பரப்பு. நான் பெருங்குடனே 12 ஆண்டுகள் மனைவியை மாற்றி நான் பெருங்குட மனைவியதாவை. நான் என்ன தண்ணீர் தருகின்ற பரப்பு. நான் பெருங்குட மனைவியதாவை. எனக்கு நாரதன் என்ற பெயரிட்டார்கள். நீங்க பிறக்கும் போது மனவேறியா இன்னும் வேற வழக்கம் சொல்லுவா. கட்டைவள பிரதாவதி பிராண விசித்தல் தொக்கிலிருந்து பிறகு புகத்திலிருந்து ஆங்கிரசு நெற்றியிலிருந்து அத்தை மனத்தில் மனசி கையிலிருந்து இருக்கிறது காதில் குடஸ்தியர் மடியிலிருந்து நாவல் சொல்லக்கூடிய 10 பேர் தொடங்கிட்டார். புரியுதையா? சனகர் சனத்தனர் சனாதனர் சரத்குமார் சொல்லக்கூடிய சனகாதி முனிவர் 4 பேரை படைத்து உங்களோட பிறந்தவர் தானா? சரத்குமாரா முதேவி? அது சரத்குமார் முதேவி. ஏயா உன் பேர் இம்புட்டாயா? உன் பேர் கூட இத்தனை வருஷம் இருக்குல்ல. இல்ல எவனுமே எனக்கு சொந்தக்காரனே கிடையாது. நான் ஒரு பிறகு தெரியும் பையன் நல்லா இருப்பேன். அதுதான் தெரியுமே. சரி உள்ளே சோ என்று சத்தம் கேட்டு கொண்டு இருக்கிறது. இந்த பொம்பளை பிள்ளை என்ன பண்ணுச்சு? அங்க தள்ளி போய் ஒண்ணுக்குற மாட்டேன் டான்ஸ் வேற இருந்திருக்கு. அதானே ஆடோட சோ என்ற சத்தம். அந்த சத்தமா? என் தகச்சி வள்ளி. அதுக்கு முன்னாடி 2 சத்தம் கிடைச்சேன். சுதாகர் பொம்பளை வாசம் போடுறதுக்கு அவனு உண்மையிலே பெண் இருந்துச்சேப்பா. வள்ளி என் தங்கச்சி இன்னொன்னா உளராம ஒழுங்கா சொல்லு. ஒண்ணு உன் தங்கச்சி. என் தங்கச்சியோட இன்னும் ஒண்ணு. அதுதான் என்ன கேட்கிறேன். ஏன் உனக்குலாம் ஒரு ஆளா? அது எந்த அனுப்பி நான் பாத்துக்கிறேன். 3200 வருங்க. வழியில தீபாவளி ஃபைனான்ஸ் ரைட் 6000 தாண்டி போயிட்டு இருக்கு. நீ என்ன 3200 இந்த காலத்துல நீ இருக்க? அப்படியா? அதாங்க சிந்திக்க வேண்டும். ஆசியை வழங்க வேண்டும். அழைத்து வருகின்றீர்களா? அழைத்து வரலாம். நாராயணா போயிட்டு வாங்க. ஆனா இப்படி ஒரு விளக்கம் உங்க பேர் என்னன்னு கேட்டதுக்கு முட்டை போட்டா போடுற இவன் மாடமலாக விழுந்து இன்னே குளத்தஞ்சாங்கடா. தவிர மார்க் என்ட்ரி விழுந்தது மாதிரி. என்னண்ணே? ஆமாப்பா கொஞ்ச நேரத்துல நாரதத்தை அழைக்க தெரிஞ்சாங்க. ஜாங்கி ஒரு நாரதர் எவ்வளவு அருமையா பேசக்கூடிய நாரதர். இவருக்காக ஒரு அமைச்சர் பேர் சொல்ல விரும்பல. இவருக்கு 30 நாடகம் யாரு வந்த நாடகம் கருங்குளம் ஜெயமாதேவ மாப்பிள்ளை அவருக்கு. அப்ப அந்த அமைச்சர் ஒரு ஊருக்கு போயிருக்காருப்பா. போனா அமைச்சருக்கு 1-2 கட்டவுட் தான் இருந்திருக்கு. இவருக்கு 30-40 இருந்திருக்காரு. அப்ப அமைச்சர் கேட்டிருக்காரு, யார் இந்த பையன் ஜெயமாதவன் ஒரு நாடகம் இருக்க அவ்வளவு திறமையானாலா? அவனை எனக்கே பார்க்க முடியாது. அவர் 30 நாள் வந்து புக் ஆகிட்டே இருக்கும். உடனே திருப்பத்தூர்ல கல்யாண மண்டபத்தை புடிச்சு நாடகம் இவரை நடிக்க சொல்லி பார்த்தாரு அந்த அமைச்சர். பகல் நாடகம் நடந்தது. இப்ப எவ்வளவு ஒரு யாரு பகல்ல நாடகம் போட்டு திருப்பத்தூர்ல மண்டபத்துல ஜெயமாதவனுக்காண்டி நாடகம் நடந்தது. அவ்வளவு ஒரு ஆளு இன்னைக்கு புத்தி சோனம் இல்லாம தெரிய போகுது. பொன்னியோட சேர்ந்திருக்காருல்ல. ஒரு நாளும் வராத நித்திரையும் ஒரு நாட்டு அதானே என்ன பண்ணுது? டைலாக் மறந்து சின்ன சின்ன கண்ணங்கள்
அவர் எந்திரிச்சு போறாத காமிக்கிறதே உங்களுக்கு. உட்காருங்க. நாரத மகரிஷி வந்திருக்கிறார். அவரை பறக்கலாமா? பார்க்கலாம். என்ன நீ ஒரு ஸ்டூல போட்டு நிக்கணும். ஏன் என்ன பொத்துக்கிட்டு படக்கணும் முயக்குட்டி மாதிரி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மலிக்கு விடலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மலிக்கு விடலாமா? இந்த பொம்மலுக்கு காட்டி போட்டு நீங்க சாமியா சாமியா? அவர் ஏற்கனவே பெரிய மகான ஆசிரியர் உங்களுக்கு. அதான் டிராபிக் போலீஸ் இருந்தார் திண்டுக்கல்ல. சரி வணக்கம் சாமி. வணக்கம் சாரா. சிறப்பான வரவேற்பு. தேவலோக ரம்பை, மேனகை, ஊர்வசி, திலோத்தமை இவர்கள் ஒப்பான ஒரு அழகி இந்த பூலோகத்தில் இவள் இருக்கிறாள் என்பதை இப்பொழுதுதான் நான் பார்க்கின்றேன். இதாங்க வந்து திரௌபதி திரௌபதி விதையா திரௌபதி பூலோகத்துல நான் ஒரு தேவலோக நடனமாக அங்கதான் இது இருந்துச்சு. அது சம்பளம் கட்டலன்னு ராஜினாமா பண்ணிட்டு வந்து. வாழ்க வளமுடன். வள்ளியை அழைத்து வாருங்கள். ஆசை வாங்கும். தங்கச்சி நீ வந்து ஒரு மணி நேரம் பேசுதா அண்ணே ஓய்வு எடுக்கிறேன். என்ன சொன்ன? செவ்வந்தி பூ நாளகத்தி தேடி வந்தால் தோடி சிட்டு மீனையிட்டு சேர போரே மேலம் போட்டு சித்தட பூவிழி மாமன பார்த்து சித்தார பூவை மாமன பார்த்து சினியை சொல்லித்தான் மாலைய மரத்து செவ்வந்தி பூ பாலகட்டு தேடி வந்தா ஜோடி சிட்டு மாமன் தொடுத்தானி நீரோ பூமலரே மஞ்சள் பூமேனி உன்னால அன்னிரமானே மேல பூங்குயிலே மாமே எனக்கு தொடர்ந்ததே எனக்கு முதல் முதலா பெண்ணியே போ கண்ணுக்கு படுகிறதே கலடி மண்ணுக்கு கண்ணின தோட்ட செய்வேன் செவ்வந்தி பூ நாளகத்தி தேடி வந்தால் தோடி சிட்டு பாட்டு உன்மானே வாடி தாளாட்டு ஒரு பிறப்பிற்கு உன்னோடு விளையாட சீராட்டு நூறு பிறவின்னு மச்சானே உள்ளத்தை கொடுத்தெடுத்து காலம் இருக்கு வர உன்னோடு கண்ணுக்கு வயசு இல்லை செவ்வந்தி போ மாளகத்தி தேடி வந்தால் தோடி சிட்டு தாரமா நீரகிட்டு தீர போரே மேலம் அண்ணா என்னை அழைத்த காரணம் தங்கச்சி நம்ம இடத்துக்கு சாமி வந்து யார் 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 யாரு யாரு கொய்யா பழம் வைக்கிற மாதிரி நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்து கடைசி காலத்துல அந்த பொழப்புதான் எல்லா தொழிலும் நம்ம செஞ்சு வளர்க்கலாம். கொரோனாவில செஞ்சோம்ல. ஆமா செய்யாத தொழிலாம் செய்து பழகணும் இல்லையா? எல்லாமே உழைப்பு மட்டும் இருந்தால் இந்த உலகத்துல எல்லாமே நன்மை. எப்படியாவது பொழைச்சுக்கலாம். நம்ம பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. அதேதான். எல்லா தொழிலும் செய்யலாம், தவறு கிடையாது. இங்க ஒரு தொழில் பணத்தை வந்திருக்காங்க. அப்படியா? நீங்களும் அப்படிதான் வந்திருக்கோம், நம்மளும் அப்படிதான் வந்திருக்கோம். கருங்குளம் ஜெயமாதவனா செயின் வண்டி கருது வண்டி கொண்டு வந்திருக்காங்க. ஐய, கருத வண்டியா? அது நம்ம மிஷின் இப்படித்தான் இருக்கு. வாங்க சாமி. சுவாமி பணிவான வணக்கங்கள். இருவரும் சென்று வாருங்கள். 7 ஸ்வரங்களில் ஒரு கலைஞர் அவர் இங்க வாழ்க்கை கைதட்டுங்க எல்லாரும்.